மேல லைன் பாருங்க, மேல லைன் பாருங்க, நிச்சயமா உங்கள் இறைவன் அல்லாஹ்வேன்னு வருது. கீழே வந்து அவன் படைப்பை பத்தி சொல்லிட்டான். எப்படி வானங்களையும் பூமியும் படைப்பை பத்தி சொல்லிட்டான், ஆட்சி அறியாத பத்தி சொல்லிட்டான். அது கீழே பாத்தீங்கன்னா இத்தகைய அல்லாஹ்வே உங்களுடைய இறைவன். அப்ப அல்லாஹ்வோட தன்மை சொல்லிட்டான் இல்லையா? என்ன தன்மை? படைப்பை பத்தி சொல்லிட்டான். அது கீழே இத்தகைய அல்லாஹ் உங்களுடைய இறைவன்றான். உங்க இறைவன் யாரு? பண்புக்குரியவன். சரியா? ஆகவே அவனுக்கே பணியுங்கள், நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஒரே வசனத்துல மேல வந்து உங்கள் இறைவன் அல்லாங்கிறான், இத்தகைய அல்லாஹ்வே உங்களுடைய இறைவன் சொல்றான். அப்படின்னு அர்த்தம் அவனுடைய தன்மை மூலம் சொல்லிட்டான், அவனுடைய படைப்பின் ரகசியத்தை சொல்லிட்டான், அவனுடைய ஆற்றல் ஞானத்தை சொல்லிட்டான். இப்ப அவனை யாரும் தெரிஞ்சுதான் நம்ம அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ண முடியும். நம்ம ஒருத்தர் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா, ஒரு உதவி கேட்குறோம், ஒரு வேண்டுதல் பண்றோம்னா அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம யார்ட்ட உதவி தெரிஞ்சுக்கணும், அவரை யாரும் தெரிஞ்சுக்கோங்கள, அவர் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்போதான் அவர்கிட்ட கேட்போம், எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். அப்போ இறைவன் சொல்றேன், நீங்க என்கிட்ட பிரார்த்தனை செய்யறதுக்கான முன்னாடி நான் என்னை பத்தி சொல்றேன், என்னுடைய ஆற்றலை பத்தி நான் தான் உங்களை படைச்சேன், உங்களுக்கு அந்த அகிலைகளையும் படைச்சிருக்கேன்.